Hi friends, என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மக்ரோனி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கமெண்ட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்த ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். முக்கியமாக இது செய்கிறதுக்கு குறைவான இன்க்ரீடியண்ட்டும் குறைவான நேரமும் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி எதுக்காக நம்ம சுட வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து மக்ரோனியை வேக வச்சு எடுக்க போகிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம மக்ரோனி வேக வைக்கிறதுனால மக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இந்த தண்ணி ஓரளவு நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை சேர்த்துருங்க. நான் வந்து 1 கப் அளவு சேர்க்குறேன். இது வந்து 200 கிராம் அளவு இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பாஸ்தாவும் பண்ணலாம். சேம் மெத்தடு. மக்ரோனிக்கு பதிலாக நீங்கள் பாஸ்தா வந்து எடுத்துக்கணும். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டு ஒரு 90% வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். முழுமையாக வேக வச்சிடக்கூடாது. 80லேருந்து 90% வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம போட்ட சைஸை விடவே டபுளாக இருக்குது. நீங்கள் லேசாக நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே நசுங்க வரும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சிட்டு மக்ரோனியை தனியாக எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்கிற மக்ரோனியை சேர்த்துருங்க. இப்போ தண்ணி தனியாக மக்ரோனி தனியாக பிரிஞ்சிரும். அப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு பேஸ் கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற கிச்சன் பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை முழுமையாக வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம்ல, அது லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் சேர்க்கணும். நான் வந்து குடமிளகா, அதுக்கப்புறமா கேரட்டு, கூடவே கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துருக்கேன். குடமிளகா கேரட் ரெண்டுமே ஒவ்வொன்றும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கிடலாம். பீன்ஸ், பட்டாணி, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். காய்கறிகள் வந்து முழுமையாக வதங்கணும்னு இல்லை, 1-2 இருந்தால் ஓகே. நல்லா வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா தூள் வந்து சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
தக்காளி சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் எல்லாமே ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம்ல மக்ரோனி, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா மக்ரோனி ரொம்ப சாஃப்டானது, அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா கிரேவியும் வெந்திருக்கு, மக்ரோனியும் வெந்திருக்கு, அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடுங்க. சுட சுட சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து மல்லி இலை தூவிடலாம். இந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பொடியை அரிஞ்சிட்டு கூட சேர்த்துக்கிறலாம், நான் முழுசாக வந்து சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இதை நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மக்ரோனி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் வெரைட்டியாக நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அதுக்கப்புறமா ட்விட்டர் ஐடி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். டெய்லி அப்டேட்ஸுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ரெசிபிஸையும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் டெய்லி வீடியோவோட சேர்த்து கூடவே நீங்கள் கேட்குற டிப்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.